சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்தியா இராணுவத்துறையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று வருகிறது. நண்பர்களே, சுமார் 7 மாதங்களுக்கு முன் நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் ஒரு கருத்தை கூறியிருந்தோம். இந்தியா ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரித்து வருகிறது, மிக விரைவில் சோதனை செய்யப்படலாம் என்று நாம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். நண்பர்களே, அந்த வீடியோவின் லிங்க் ஒன்றினை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, ஹைப்பர்சோனிக் மிசைல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். உலகத்திலே 2 நாடுகள் தான் தற்போது இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பதனை பயன்படுத்தி வருகிறது. ஒன்று ரஷ்யா, இரண்டாவது சீனா. ரஷ்யாவை விட சீனா ஹைப்பர்சோனிக் மிசைல் தயாரிப்பில் அதிக அளவில் ஈடுபட்டு மிக அதிக எண்ணிக்கையிலான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரித்து அமெரிக்காவை தாக்குவதற்காக தயார் நிலையில் வைத்துள்ளது. நண்பர்களே, அதே போன்று ரஷ்யாவும் தனது ஹைப்பர்சோனிக் மிசைலை சீனாவுக்கு சமமாக அதிக தொலைவுக்கு செல்லக்கூடிய அளவிற்கான மிசைல்களை தயாரித்து வைத்துள்ளது. நண்பர்களே, பிப்ரவரி 2022 ஆண்டு யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த போது அப்போது உலகத்திலே முதலாக இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பது உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்தி பார்த்தது. அதன் பெயர் கிஞ்சால் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல். நண்பர்களே, இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை தற்போது உலகத்தில் எந்த விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தடுத்து நிறுத்த முடியாத அளவில் அதன் வேகம் அதிகமாக உள்ளது. நண்பர்களே, ஹைப்பர்சோனிக் மிசைல் என்பது அதன் வேகம் குறைந்தது மணிக்கு 5 மாக் என்ற வேகத்தில் செல்ல வேண்டும். மாக் என்றால் MACH என்று கூறுவார்கள். அதன் வேகம் ஒரு மணிக்கு 1235 கிலோமீட்டர். இந்த 1235 கிலோமீட்டர் இது சவுண்டின் வேகம். இந்த சவுண்டு செல்லக்கூடிய ஒரு மணி நேரத்திற்கு செல்லக்கூடிய வேகம் 1235 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு. இதைத்தான் ஒரு மாக் என்று கூறுகிறோம். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் என்றால் அவை 5 மாக் அல்லது அதற்கு மேலாக வேகத்தில் செல்லக்கூடிய மிசைலைத்தான் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று நாம் கூறுகிறோம். நண்பர்களே, இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் 2 வகையில் உள்ளன. அதாவது கிளைடு வெஹிக்கிள் பொருத்தப்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் மற்றும் அதிக வேகத்தில் செல்லக்கூடிய ஸ்கேம்ஜெட் என்று சொல்லக்கூடிய என்ஜின்களை பொருத்தப்பட்ட குரூஸ் மிசைல்களை வைத்திருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் என 2 வகையில் உள்ளன. நண்பர்களே, தற்போது நாம் கிளைடு வெஹிக்கிளை பயன்படுத்தக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை இந்த வாரம் நமது DRDO நிறுவனம் சோதனை செய்து பார்த்தது. நண்பர்களே, இது 100க்கு 100% சரியான இலக்கினை சென்று தாக்கியதாகவும் கடைசி நேரத்தில் அதனுடைய மேனோரபிலிட்டி அதை எங்கெங்கு மாற்ற வேண்டுமோ எந்த திசைக்கு மாற்ற வேண்டும் போன்ற சோதனைகள் செய்து பார்த்தபோது அவையும் மிக சிறப்பாக செயல்பட்டதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன. நண்பர்கள், இந்த கிளைடு வெஹிக்கிள் என்பது ஒரு பாலிஸ்டிக் மிசைலில் பொருத்தப்படும். இந்த பாலிஸ்டிக் மிசைல் என்றால் குரூஸ் மிசைல் என்றால் என்ன என்பதை பற்றி நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். பாலிஸ்டிக் மிசைல்கள் ராக்கெட்டுகள் மூலம் 2 அல்லது 3 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட 3 ஸ்டேஜ்கள் உள்ள அல்லது 2 ஸ்டேஜ்கள் உள்ள ராக்கெட்டுகள் மூலம் மேலே அதிக உயரத்திற்கு காற்று மண்டலத்திற்கு மேலான உயரத்திற்கு செல்லும் வகையில் அவை செலுத்தப்படும். அவை ஒரு குறிப்பிட்ட உயரம் சென்றவுடன் அங்கிருந்து இந்த கிளைடு வெஹிக்கிள் பிரிந்து மறுபடியும் தரையை நோக்கி தானாகவே கினட்டிக் எனர்ஜி என்ற அடிப்படையில் புவியீர்ப்பு இழுப்பு விசை சம்பந்தமாக அதை கீழாக இலக்கினை நோக்கி மிக அதிக வேகத்தில் வரும். நண்பர்களே, எவ்வாறு பாலிஸ்டிக் மிசைல் வேகமாக மேலே சென்றதோ அதனை விட பல மடங்கு அதன் வேகம் அதிகரிக்கப்பட்டு கீழாக இலக்கினை நோக்கி வந்து கொண்டிருக்கும். நண்பர்களே, இதன் வேகம் மணிக்கு 5 மாக் முதல் 20 மாக் வரை இருக்கும். அதனுடைய வேகத்தை பொறுத்து அது சென்ற உயரத்தை பொறுத்து அதன் வேகம் மாறுபடும். நண்பர்களே, இவ்வாறு நாம் பயன்படுத்திய சோதனை செய்த இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலானது 1500 கிலோமீட்டர் வரை சென்று இலக்கினை மிக துரிதமாக தாக்கியுள்ளது. நண்பர்களே, இது சம்பந்தமான விவரத்தை தற்போது நாம் இந்த வீடியோ மூலம் நாம் தற்போது விளக்கமாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் கீழே உள்ள படத்தை பாருங்கள். ப்ளூ கலரில் ரைட் சைடில் உள்ள பகுதியும் சிவப்பு கலரில் உள்ள பகுதியும் 2 பகுதிகளுமே சேர்ந்தது ஒரு பாலிஸ்டிக் மிசைல். இதில் 2 ஸ்டேஜ் உள்ள ஒரு பாலிஸ்டிக் மிசைல். இதன் இடது பக்கம் கடைசியாக கருப்பு கலரில் உள்ளது கிளைடு வெஹிக்கிள். பாலிஸ்டிக் மிசைலின் ராக்கெட்டுகள் இருந்து காலியான பின் இந்த கிளைடு வெஹிக்கிள் பிரிக்கப்பட்டு நேராக இலக்கினை நோக்கி வந்து கொண்டிருக்கும். நண்பர்களே,
நண்பர்களே, இந்த படத்தை பாருங்கள். இடது பக்கம் கடல் பகுதியிலிருந்து பாலிஸ்டிக் மிசைல் கிளைடு வெஹிக்கிளுடன் ஏவப்படுகிறது. தற்போது பாலிஸ்டிக் மிசைல் கிளைடு வெஹிக்கிளை பிரித்து அனுப்புகிறது. அது கினெடிக் ஃபோர்ஸ் மூலம் வேகமாக கீழே இறங்கி வருகிறது. அதன் வேகம் அதிகரிக்கப்பட்டு அது கடைசியாக கடலில் நாம் வைத்திருந்த இலக்கினை தாக்கியது. நண்பர்களே, இது நமது ஹைப்பர்சோனிக் மிசைல் ஏவப்படும் காட்சி. நமது DRDO நிறுவன அதிகாரிகளும் உடனிருந்தனர். இந்த மிசைலானது ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் மிசைல் காம்ப்ளெக்ஸில் தயாரிக்கப்பட்டது. நண்பர்களே, உலகத்திலேயே சீனா ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக நாம் தான் ஹைப்பர்சோனிக் மிசைலை வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்துள்ளோம். இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டு நமக்கு வேண்டும் பொழுது பயன்படுத்தக்கூடிய நிலை உருவாகக்கூடிய தன்மை உள்ளது. நண்பர்களே, அமெரிக்காவை சேர்ந்த லாக்ஹீட் மார்ட்டின் என்ற டிஃபென்ஸ் நிறுவனம் என்ன சொல்கிறது என்றால், ஹைப்பர்சோனிக் இருந்தால் அது போரில் கேம் சேஞ்சர் என்று கூறுகிறார்கள். ஹைப்பர்சோனிக் மிசைல்களை அதிக அளவில் நாம் தயாரித்து வைத்திருந்தால் எந்த நாட்டையும் எந்த இடத்தையும் நாம் தாக்கி அழிக்க முடியும். நண்பர்களே, பாலிஸ்டிக் மிசைல்கள் செல்லும்போது அந்த இலக்கிற்கு பக்கத்தில் தாக்க வேண்டும் என்று நாம் அனுப்பும்போது அந்த இலக்கிலிருந்து சற்று 5 மீட்டர் முதல் 10 மீட்டர் வரை தள்ளித்தான் அவை சென்று தாக்கும். அவ்வாறு தாக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த தாக்குதலின் காரணமாக வெடிபொருளின் காரணமாக அந்த இலக்கம் சேர்த்து அழிக்கப்படும். நண்பர்களே, ஆனால் கிளைடு வெஹிக்கிள் என்பது குறிப்பாக ப்ரிசிஷன் கைடட் 100% அக்யூரசி என்ற வகையில் இலக்கினை மிக துரிதமாக தாக்கும். அவ்வாறு தாக்கும் வகையில் அந்த பாலிஸ்டிக் மிசைலுடன் இணைக்கப்பட்டுள்ள கிளைடு வெஹிக்கிளானது வேண்டிய இடத்தில் சென்று தாக்கும் வகையில் அதில் சென்சார்கள் வேண்டிய அளவிற்கான சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அவை அங்கு இங்கு சென்று தாக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கும். இதனை கடைசி வரை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின் மூலம் இயக்கி கொண்டு இருப்பார்கள். ஒரு நொடிக்கு குறைந்தது 10 அல்லது 20 தடையாவது அதன் வேகத்தை அல்லது அதனுடைய திசையை அதனுடைய நோக்கை நாம் சற்று மாற்றி மாற்றி சென்று இலக்கினை தாக்க முடியும். நண்பர்கள், இவ்வாறு வேகமாக வரக்கூடிய இந்த கிளைடு வெஹிக்கிளை எந்த சிஸ்டமும் தாக்காது. நண்பர்களே, இதில் முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இவை வான்மண்டலத்திற்கு மேலே பறப்பதில்லை. வான்மண்டலத்திற்கு மேலே பாலிஸ்டிக் மிசைல் சென்று கிளைடு வெஹிக்கிளை பிரித்து அனுப்பிய பின் இந்த கிளைடு வெஹிக்கிளானது காற்றின் மூலமே காற்று மண்டலத்திலே கிடைமட்டமாக பறந்து சென்று இலக்கினை தாக்கும். அவை கிடைமட்டமாக பூமிக்கு அருகிலேயே பறக்கும் பொழுது இந்த கிளைடு வெஹிக்கிளை எந்த விதமான ரேடார் அமைப்பும் கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே, இவ்வகையில் நமது இந்தியா உலகத்திலே 3வது நாடாக இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை சோதனை செய்து வெற்றிகரமாக உலகிற்கு காட்டியுள்ளது. நண்பர்களே, இவ்வாறு நாம் இந்த கிளைடு வெஹிக்கிளை ஹைப்பர்சோனிக் மிசைலை நாம் சோதனை செய்ததன் மூலமாக பாகிஸ்தான் நம் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கொள்ள இயலாது, நம் மீது போர் தொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணமும் பாகிஸ்தானுக்கு இனி எக்காலத்திலும் வரக்கூடிய வாய்ப்பில்லை. நண்பர்களே, சீனாவும் நமது ஹைப்பர்சோனிக் மிசைலை கண்டு சற்று அடங்கித்தான் போக வேண்டும். ஏனென்றால் அதற்கு ஈக்குவலாக நாமும் அதிகமான ஹைப்பர்சோனிக் மிசைலை மிக தூரத்திற்கு செல்லக்கூடிய 1500 கிலோமீட்டருக்கும் மேலாக தொலைவு செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை நாம் மிக விரைவில் கண்டுபிடித்து விடுவோம். நண்பர்களே, ஈரான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரிப்பதற்காக முயன்று வருகிறது. தயாரித்து விட்டோம் என்று கூறுகிறது, ஆனால் அது உண்மை அல்ல. நண்பர்களே, அதே போன்று ஜப்பானும் ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரித்து வருகிறது. தென்கொரியா நாடும் ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரித்து முடிக்கும் தருவாயில் உள்ளது. நண்பர்களே, அமெரிக்கா பல வருடங்களாக 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக முயன்றும் ஹைப்பர்சோனிக் மிசைலை இதுவரை அது தயாரித்து முடிக்கவில்லை. தற்போது தான் $536 மில்லியன் மதிப்பினை லாக்ஹீட் நிறுவனத்திற்கு அளித்து உடனடியாக மிக சிறந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை வடிவமைக்குமாறு ஆர்டர் வழங்கியுள்ளது. நண்பர்களே, அமெரிக்க அரசு ஹைப்பர்சோனிக் மிசைல் மூலம் நமது இராணுவத்தின் மதிப்பு அதிக அளவில் உயர்ந்துள்ளது. நண்பர்களே, இந்திய அறிவியலாளர்கள் மிக சிறந்தவர்கள். அவளுக்கு வேண்டிய நிதியும் அவளுக்கு வேண்டிய ஆராய்ச்சி செய்வதற்கான இடமும் வழங்கினால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எந்தவித ஆராய்ச்சியும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய மிக சிறந்த திறன் படைத்தவர்கள் நமது இந்திய சயின்டிஸ்டுகள். நண்பர்களே, ஏராளமான நமது இந்திய சயின்டிஸ்டுகள் முற்காலத்தில் அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்காவிற்காக உழைத்தார்கள்.
அதன் மூலம் அமெரிக்கா பலவகையான ஆராய்ச்சிகளை கண்டு வெற்றி பெற்று வந்தது உலகத்தில். தற்போது பெரும்பாலான நமது சயின்டிஸ்டுகள் வெளிநாடுகள் செல்வதை தவிர்த்து நமது உள்நாட்டிலேயே வேண்டிய ஊதியம், ஆராய்ச்சி செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் வசதிகள் அனைத்தும் செய்யப்படுவதால் இது போன்ற ஹைப்பர்சோனிக் போன்ற மிசைலை 7 மாத காலத்திற்குள் சோதனை செய்து வெற்றிகரமாக கண்டுபிடித்துள்ளார்கள் என்றால் உண்மையிலேயே நாம் நமது சயின்டிஸ்டுகளை பாராட்ட வேண்டும். நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தினை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.